பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். யூத் இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கணும். ஜனநாயகன் வராமல் இந்த படம் வந்திருந்ததுன்னா வேற மாதிரி இருந்திருக்கும். கென் தன்னுடைய அறிமுகத்திலேயே ஒரு டைரக்ஷனல் டெபுலேயே வந்து கலக்குன்னு கலக்கிட்டாப்ல. அண்ட் இந்த படத்துல நோன் கேரக்டர்ஸ்னா தேவதர்ஷினி, சூரஜ் வெஞ்ஞாரமூடு அண்ட் நளினி. இந்த படம் கண்டிப்பா 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி பசங்கள்லாம் பார்த்துருந்தாங்கன்னா வேற மாதிரி இருக்கும், ஒரு எமோஷன் கனெக்ட் ஆயிருக்கும். இந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டைட்டில் கேட்டோடனே வந்து தளபதி விஜய் நடித்த யூத் படத்துடைய டைட்டில் எல்லாத்துக்குமே ஞாபகத்தில் வரும். அண்ட் யூத் படம் வந்து அப்போது அந்த படம் வந்து ஒரு அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தது, ஒரு கமர்ஷியல் கல்ட் ஃபிலிமாக இருந்தது. ஆனால் இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இப்போலாம் இப்படி தான் படம் பண்ணுறாங்க அப்படின்வாங்கல்ல. சமீபத்தில் வித் லவ்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துலையும் வந்து இதே மாதிரி தான் ஸ்கூல் ஸ்டோரிஸ், அந்த ஸ்கூலில் நடக்கிற ஒரு 10th 11th 12th நடக்கிற விஷயங்கள்லாம் படமாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் கதை பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இந்த கதையில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா, வழக்கமாக அந்த ஸ்கூல் ஸ்டோரிஸில் லவ் ஸ்டோரிஸ் காமிச்சிருக்கிறாங்க. அந்த லவ் ஸ்டோரி வந்து பிற்காலத்தில் காலேஜ்லாம் முடிச்சு அவங்கெல்லாம் ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதெல்லாமே நடந்திருக்கு. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. உண்மையிலேயே கென்னுடைய அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. அண்ட் கென் யாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கருணாசன், கிரேஸ் கருணாசுடைய பையன். இது வரைக்கும் அந்த பையனை வந்து ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசுரன் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர், இந்த பையன் நல்லா பண்ணுறாப்லப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவருடைய டேலண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு படத்துலையும் வந்து அவர் சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணியிருக்காப்புல. பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஹீரோவாக இறங்கிட்டார். ஹீரோவாக இறங்கினது மட்டும் இல்லாமல் டேரக்ஷனும் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த டேரக்ஷன் அண்ட் ஹீரோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் இந்த கதையில் நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஏன்னா மற்ற ஆர்டிஸ்ட்டுங்கிறப்போ நோன் ஆர்டிஸ்ட் அப்படின்னா நம்ம நளினி அவங்க வந்து ஒரு ஸ்கூல் பிரின்சிபலாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தேவதர்ஷினி வந்து அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. சூரஜ் வெஞ்ஞாரமூடு வந்து அப்பா கேரக்டர் பண்ணியிருக்காரு. அனிஷ்மா அனில்குமார் சிறை படத்தில் நடித்த அந்த கதாநாயகி, அவங்க அந்த படத்தில் ஒரு மெயின் ரோல். அதுக்கப்புறம் வந்து பிரியன்ஷி யாதவ் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. மீனாட்சி தினேஷ் நடிச்சிருக்காங்க. அபிசன் தேவராசா அவர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். ஓகே. அண்ட் கருப்பையா அந்த படத்தோட ப்ரொடியூசர். இந்த படத்துக்கு மியூசிக் ஜிவி பிரகாஷ்குமார். விக்கி சினிமாட்டோகிராஃபர். உண்மையிலேயே இந்த படத்துடைய அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ பார்க்குறப்போ வந்து இதில் நோன் பர்சன்ஸ் அப்படின்னா ஜிவி பிரகாஷ்குமார் தெரியும், கென் தெரியும், நளினி தெரியும், சூரஜ் வெஞ்ஞாரமூடு தெரியும், தேவதர்ஷினி தெரியும். ஒரு நல்ல கதைக்கு வந்து எப்பவுமே கேரக்டர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படாது. நோன் ஃபேஸஸ் வேணும்னு அவசியமே கிடையாது. ஒரு அன்னோன் எஸ்டாப்ளிஷ் இல்லாத புதுமுகங்களை வச்சு கூட படங்கள் பண்ணலாம். நல்ல கதையும் அந்த இடத்துல ஒரு நல்ல கான்டென்ட்டும் டயலாக்ஸும் இருந்தால் போதும். அந்த வகையில் இந்த படம் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆரம்பித்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும், செகண்ட் ஹாஃப் போகிற இன்டர்வல் பிளாக் வரைக்குமே அப்படி இப்படி அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கலாட்டா அப்படி இப்படின்னு போனால் கூட ஒரு இன்டர்வல் பிளாக்ல ஒரு பஞ்ச், அது ரொம்ப முக்கியம். அந்த பஞ்ச் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்டர்வல் பிளாக் அப்புறம் இந்த கதை எப்படி நவருது அப்படின்னு பார்த்தா ஒரு அழகான க்யூட் லவ் ஸ்டோரியாக அப்படி நவந்து அப்படி போய் எண்டில் முடியும் போது ஒரு நல்ல மெசேஜோடு போகுது. இந்த படம் வந்து இந்த ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச அப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கும். ஏன்னா இந்த படம் வந்து அப்போ வந்திருந்ததுன்னா இந்த 12th எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வந்தால் கண்டிப்பாக நிறைய பசங்க இந்த படம் பார்த்துட்டு ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டிருக்கும். அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸோட வேல்யூ என்ன, பேரண்ட்ஸ் என்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இந்த படம் வந்து ஆல் டெடிகேட்டட் டு பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் போடுறாப்புல, அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ அழகாக எடுத்திருக்காப்புல. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷனுங்கிற அந்த எல்லா ஏரியாவையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காப்புல. அண்ட் கென்னுடைய அப்பா அம்மாவை பற்றி எல்லாருக்குமே தெரியும். கருணாஸ் அவர் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அந்த காலத்திலேயே வந்து ஒரு ஆல்பம், இண்டிபெண்டன்ட் ஆல்பம்லாம் பண்ணவர். அதுக்கப்புறம் ஒரு காமெடி கதாபாத்திரம் நடித்தார். அதுக்கப்புறம் வந்து அதே கதாநாயகனாக நடித்தார். இப்போ அரசியல் கட்சியில் இருக்கார். கிரேஸ் கருணாஸ் தெரியும், நம்ம நிறைய டெலிவிஷன் ஷோஸில் பார்த்துருப்போம். அண்ட் அதே சமயத்தில் அவங்களும் ஒரு நல்ல பாடகி. அண்ட் கென்னுக்கு மியூசிக் நாலேஜும் உண்டு. அந்த வகையில் வந்து எனக்கு அந்த பையன் வந்து ஒரு தடவை ட்ரம்ஸ் வாசிக்கும் நான் லைவாக பார்த்துருக்கேன். நல்ல மியூசிக் நாலேஜும் உண்டு. ஸோ இது எல்லா டேலண்ட்டும் இருந்தாலும் ஒரு கதையை கன்சீவ் பண்ணி கொண்டு வந்து அதை மக்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை வந்து ஒரு ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ராப்பராகவும் ஒரு ப்ரொஃபஷ்னல் வேயாகவும் ஒரு படத்தை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காப்புல கென். கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சில படங்கள்லாம் பார்க்குறப்போ என்னங்க இந்த படத்தில் இந்த சீன் போர் அடிக்குது, இந்த சீன் லேக் ஆகுது, ஐயோ இது தேவையில்லாத சீன், இப்படி நிறையா வந்து மாறி கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த படத்தை நான் கமலா தேட்டரில் தான் பார்த்தேன், ஆடியன்ஸோடு உட்காந்து பார்த்தேன். செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஒவ்வொரு ஷாட்டும் வந்து அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த வந்த சீன்லாம் வந்து பார்க்குறீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு யங் டீன்ஸ் அவங்கள ரெஃபர் பண்ணுறது தான்.
அந்த 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸு அந்த ஸ்கூலில் பேசிக்கிற அட்மாஸ்பியரு, அதுக்கப்புறம் வந்து அந்த பசங்களுக்குள்ளே நடக்கிற சண்டை, அப்புறம் அந்த பொண்ணுங்கள்ட்ட அவங்க பேச தயங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள், கேன்டீனு இதெல்லாம் காமிக்கிறப்போ ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் அஃப்கோர்ஸ் என்னென்னா இது தமிழில் மட்டும் இல்லை, இந்த படத்தை தெலுங்குலேயும் பண்ணலாம், இந்த படத்தில் கன்னடத்துலேயும் பண்ணலாம், எல்லாத்துலேயும் பண்ணலாம். இந்த படம் இதோட ரீமேக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் நாட் அ ரீமேக் ஆஃப் எனி ஃபிலிம். பட் இந்த படத்தை வந்து என்ன லாங்குவேஜில் வேணாலும் பண்ணலாம். அப்படி எந்த லாங்குவேஜில் பண்ணாலுமே இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெலுங்கில் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருந்தது, மேட்னு ஒரு படம். அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். தட் இஸ் யூத். யூத்னு இதுக்கு பேர் வச்சிருக்க வேணாம், இன்னும் சூப்பராக ஏதாவது டீன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் டீன்ஸ் ஆல்ரெடி பார்த்திபன் வச்சுட்டாரோ, சரி ஓகே, அது டைட்டில் வந்து இல்லை, பட் பரவாயில்ல, யூத் நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த ஓவரால் ஃபிலிம் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கென்னுடைய பர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் வந்து கென்னுடைய அந்த டைரக்டோரியல் டச்சு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அண்ட் தேவதர்ஷினியை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஒரு ஷாட்டில் வந்து அவங்க அழுகிற சீன் ஒன்று வரும். தேவதர்ஷினாவே எப்பவுமே நம்ம வந்து ஒரு காமெடியான அம்மா கேரக்டர் பார்த்துருப்போம், எப்போயாவது சோகமாக இருக்கிற கேரக்டர் ஒன்று பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் ரொம்ப கதறி அழுகிற மாதிரி சில ஷாட்லாம் இருக்குது. பட் அந்த ஷாட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் அப்போ யோசிச்சுட்டு இந்த தேவதர்ஷினிக்கு வந்து இவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஆனால் சுரேஜ் வெஞ்ஞாரமூடு வந்து பெரிய ஆக்டராச்சே மலையாளத்தில், அவருக்கு வந்து எதுவும் இருக்காதா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அவர் வந்து ஒரு பர்டிகுலர் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு போர்ஷன் பண்ணார், ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. ஒரு ஆக்டர், ஒரு ட்ரெயின்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆக்டர் எப்படி இருக்கணும், ஒரு ஷாட்டை கொடுத்தா எந்த இடத்துல எப்படி கை வச்சுருக்கணும், எப்படி உட்காரணும், என்ன மாதிரி ஐபால் மூவ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறத அப்படியே பார்க்க அவ்வளோ ரசிக்கலாம், அப்படி இருந்தது. ஸோ அந்த லெவலுக்கு வந்து இட் வாஸ் எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங். வெஞ்ஞாரமூடு சும்மா சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் நடித்த ஹீரோயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஐ திங்க் அந்த சிறை படத்தில் நடித்த அந்த கதாநாயகி, அவங்க பேர் அனிஷ்மா அனில்குமார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடித்த மிச்ச 2 ஹீரோயின் கேரக்டர் தான். அவங்க 2 பேருமே, மீனாட்சி தினேஷும் பிரியன்ஷி யாதவ், 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பப்ளுன்னு ஒரு கேரக்டர், இந்த பப்ளு கேரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். படத்தில் பெரிய ரிலாக்ஸிங்காக அந்த பப்ளு கேரக்டர் தான். பப்ளு கேரக்டர் எனக்கு யாரை ரெஃபர் பண்ணிச்சு அப்படின்னா, 7G ரெயின்போ காலனியில் வந்து இவர் நம்ம ஹீரோ வந்து தூங்கிட்டு இருக்கும்போது காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுப்பிடுறியா அப்படின்னாரு. அப்போ பக்கத்தில் ஒருத்தன் அடுத்துருப்பாங்க, எனக்கு அவர் பேர் சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனால் ஒரு தெலுங்கு ஆக்டரு, தமிழில் ஒரு சில படங்கள் தான் பண்ணார்னு வச்சுக்கேன். நான் ஏஞ்சில்ல என்ன அப்படின்னாரு, அந்த 5 மணி ஆயிடுச்சா சொல்ல அப்படின்னாரு. டேய் ஏடா என்ன தூங்க விட மாட்டேங்கிற அப்படின்னாரு. அந்த கேரக்டருக்கு அப்புறம் இல்லை, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டருங்க அந்த பப்ளுங்கிற கேரக்டரு. அந்த கேரக்டர் பண்ணது அவ்வளோ நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாக அதோட ட்ராவலு, எல்லா இடத்துலையும் அவருக்கு ஸ்கோப்பு, அவர் வர்ற சீனெல்லாம் கிளாப்பு. இன்ஃபேக்ட் என்னென்னா, அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஃபைட் பண்ணதே, அந்த என்ன சொல்கிறது, ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர். அண்ட் கென் வந்து இல்லை, முதல் படத்துலேயே ரொமான்ஸ் இருக்கணும், பாட்டு இருக்கணும். அந்த அதாவது ஷாருக் கானுக்கு ஒன்று சொல்லுவாங்க, எப்பவுமே ஏதாவது படங்களில் வந்து ஷாருக் கானை பார்த்தோன்னா லவ் அப்படின்னு அப்படின்னுவார். இந்த கையை இப்படி பண்ணிட்டு இப்படி திரும்புறதுங்கிறது அவருடைய சிக்னேச்சர் மூமெண்ட். அப்போ இந்த படத்தில் வந்து ஒரு ஷாட்டில் என்ன சொல்கிறான்னா, ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல 3 படத்தில் தனுஷ் ஒன்று பண்ணாப்புல, இப்படி தலைமுடி இப்படி எடுத்துகிட்டு அது மாதிரி பண்ணேன் அப்படின்னோடனே ஒரு இடத்துல அதை பண்ணாப்புல, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வந்து 3 படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு அப்போல்லாம் இது தோணலை. இப்போ அந்த படத்தை பார்க்கும்போது இப்போ இந்த தலைமுடி இப்படி பண்ணுறது அவ்வளோ பெரிய ஸ்டைல் ஆகிடுச்சா அப்படின்னு, அந்த அளவுக்கு வந்து அதை என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ஷாட்டும் தேவதர்ஷினி வந்து ஒரு இடத்துல பர்டிகுலர் இடத்துல ஒரு அம்மா கேரக்டரு, அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு டயலாக், அது படத்தில் நீங்கள் பார்க்குறப்ப கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணலாம். அம்மா வந்து சொல்கிறாங்க, ஏங்க என் பையன் வந்து நம்ம தான் இவ்வளோ தூரம் பாசமாக வளர்த்தேன், நான் தான் வளர்த்தேன், ஆனால் இன்றைக்கி யாராவது ஒருத்தர் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டானா என்னை மறந்துடுவான்ல அப்படின்னா, எங்கள் அம்மா கிட்டேருந்து பிரிஞ்சு வரும்போது நீ அதை நினச்சியா வெங்காயமோட செமையாக சொல்லுவார், நினச்சியா அப்படின்னா, அப்போ நல்லா தான் இருந்தது, இப்போ நல்லா இல்லை அப்படின்னா. அது வந்து எக்ஸ்ட்ரானரிங்க. ஆக்சுவலாக என்னென்னா, ரொம்ப அருமையான ஒரு 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 என்ன சொல்கிறதுனா, ஒரு அழகான குடும்பம் அப்படின்வாங்கல்ல, அந்த ஃபேமிலி கல்ட்டை வந்து அவ்வளோ நல்லா காமிச்சிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் ஒவ்வொரு சீனும் இன்ட்ரோல் பிளாக் வாஸ் எக்ஸ்ட்ரானரி. இன்ட்ரோல் பிளாக் நீங்கள் வந்து கண்டிப்பாக படத்தை பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக்கில் எல்லாருமே கிளாப் பண்ணுவாங்க, செமையாக சிரிப்பாங்க, அது மட்டும் டவுட்டே கிடையாது. ஸோ அந்த லெவலுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாப்புல. அண்ட் கென் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கென் ஆக்சுவலாக என்னென்னா, இந்த மாதிரியான யங் டேரக்டர்ஸ் வரும்போது சினிமா இன்னும் நல்ல ரிலாக்ஸிங் ஃபார்மேட்டில்
வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறோம். இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொன்னோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, அந்த மாதிரி படம் எடுக்கும்போது கொஞ்சம் அடல்ட்ரேட்டடாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரே ஒரே ஒரு ஷாட் இருந்தது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, தட் ஹேப்பன்ஸுங்கிற மாதிரி. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப லைவ்லியாக ஒரு படத்தை எடுத்திருக்காப்புல. அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் கென்னோட ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேருக்கும், ஆல் த டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அப்படி தான் பண்ணணும். ஒரு படத்தை எடுத்தோன்னா எப்பவுமே வந்து அதில் ஜனரஞ்சகமாக எல்லா ஆடியன்ஸும் பார்க்கும்போது, இந்த படத்தை வந்து கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் பார்க்கலாம். ஏன்னா எல்லாரும் பார்க்கும்போதும் ஒரு விஷயம் கன்வே ஆகும். அப்படி ஒரு படத்தை எடுத்திருக்காப்புல. அண்ட் கிளைமேக்ஸில் உண்மையிலே கண்ணில் தண்ணி வர வச்சிட்டாரு கென். ஸோ கென் வந்து எப்போ அந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் கண்டென்ட் எடுக்கிறாரோ அப்போவே அவர் ஜெயிச்சிட்டார்னு அர்த்தம். ஸோ யூத் வந்து இது ரொம்ப நார்மலான படம் கிடையாது. இது ரொம்ப என்ஜாய் பண்ணி எடுத்த ஒரு படம். உண்மையிலேயே வந்து ஒரு சினிமாவை ரொம்ப நேசித்து ரொம்ப அழகாக அதை சுவாசித்து அற்புதமான ஒரு படமாக கொடுத்துருக்காப்புல. அண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக் அமேசிங். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த மேனாமினிக்கு சாங்கெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது. அதுக்கு முன்னாடி தே ஆர் ஃபேமஸ், ஐ திங்க் இவர் கருணாஸ் அண்ட் கிரேஸ் கருணாஸ் ஆர் ஃபேமஸ் ஃபார் திஸ் லிட்டில் பிட் ஆஃப் கானா. அந்த கானா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க ரொம்ப ஜாலியாக அதை பண்ணுவாங்க. கென் அது மாதிரி 2-3 இடத்துல கானா பண்ணியிருந்தார். ஐயோ செம்ம அழகாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக யூத் படம் நீங்கள் வந்து தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கணும். இன்கேஸ் அவங்க வந்து இப்போது 12th எக்ஸாம் முடிச்சிருப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக அது 12th எக்ஸாம் முடிஞ்சோன்னே வருதுன்னு நினைக்கிறேன் இந்த படம். இந்த படம் வந்து ஆக்சுவலாக 12th எக்ஸாம் முன்னாடி வந்ததுன்னா இன்னும் சில பசங்க கொஞ்சம் நல்லாவே படித்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி ஒரு மெசேஜை சொல்லியிருக்காப்புல. ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தாங்க. அதுக்காக நீங்கள் ஒன்றே ஏதாவது பூமர் மெசேஜாக இருக்க போகிறான, பூமர்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் பார்த்தாலும் பாராட்டுவாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தாலும் 2 செகண்டாவது மனசுக்குள்ளே ஒரு தாட் வரும். அவங்கவுங்க அம்மா அப்பாவை பற்றி ஒரு தாட் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காப்புல. ஹேட்ஸ் ஆஃப் டு கென் அண்ட் டீம் அண்ட் த மியூசிக் டைரக்டர் அண்ட் த ப்ரொடியூசர். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு Grace Karnas and Karnas for giving such a beautiful child to this world. Thank you.